ஆயக்காரர் ஆயக்காரர் வரிவசூலிக்கும் உரிமையை ரோம அரசிடம் இருந்து ஏலத்தில் பெருந்தொகைக்கு எடுப்பர். சீரியா மாகாண அரசுக்கு உரிய பணத்தைச் செலுத்திவிட்டு எஞ்சியிருப்பதையெல்லாம் தங்களுக்கு எனப் பதுக்கிக் கொள்வர். எவ்வளவு அடித்துப் பறித்து வரி வசூலிக்க முடியுமோ அவ்வளவு வரிப்பணத்தை பாமரரிடம் பறித்தனர். பொதுவான வரி, வருமான வரி, இறக்குமதிக்கு வரி, ஏற்றுமதிக்கு வரி, பாலத்தை பயன்படுத்தினால் வரி, சாலைக்கு வரி, நகராட்சிக்கு வரி என எல்லாவற்றிலும் வரி வசூலிக்கப்பட்டது. ஒரே பொருளுக்கு ஒருவரிடம் பல ஆயக்காரர்களால் பல முறை வரி வசூலிக்கப்பட்டது. வரி செலுத்த இயலவில்லையெனில் அதிக வட்டிக்கு அவர்களிடமே கடன் வாங்கி வரி செலுத்த வேண்டும். ரோம அரசின் முழு அதிகாரத்துடன் ரோம போர்ச்சேவகர்கள் பாதுகாப்புடன் அடாவடியாக அடியாட்கள் கொண்டு மிரட்டியும் வரி வசூலித்தனர். அத்துடன் யூதர்களாயிருந்து கொண்டே கிரேக்கக் கலாச்சாரத்தை கடைப்பிடித்து சுகபோக வாழ்க்கை நடத்தியதால் யூத மக்களின் வெறுப்பை பெற்றிருந்தனர். ஒரு ஆயக்காரனின் சாட்சியையோ அவனது வாக்குமூலத்தையோ யூத நீதிமன்றங்களில் ஆதாரமாக ஏற்பதில்லை. மக்கள் எல்லோருமே ஆயக்காரனை பாவி என்றும் அவனது பணத்தை பாவப் பணம் என்றும் கருதினர். ஆயக்காரனை விபச்சாரிகள் மற்றும் வேசிகளோடு கீழ்த்தரமாக எண்ணினர். தெருவில் பிச்சையெடுப்போர் கூட ஆயக்காரனிடம் அவனது பாவப் பணத்தை பிச்சையாகக் கூட ஏற்பதில்லை. அந்நியருக்கு வரி வசூலிப்பதால் ஆபிரகாமின் சந்ததி எனும் உரிமையை ஆயக்காரர்கள் இழந்துவிட்டதாக யூதர்கள் எண்ணினர். சகேயு வீட்டுக்குச் சென்ற நம் ஆண்டவர் இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே என்று நற்சாட்சி பகர்ந்தார். லூக்கா 19:9. வேதபாரகர். கிறிஸ்துவுக்கு 450 வருடங்களுக்கு முன் பழைய ஏற்பாட்டில் எஸ்ரா என்ற ஒரு வேதபாரகர் இருந்தார். அவரது காலத்தில் வேதத்தை வாசித்து மக்களுக்குத் தெளிவு பெற வைக்கவும் வேதத்தின் பிரதிகளை எடுக்கவும் வேதபாரகர்கள் நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலத்தில் ஸ்கிரைப்ஸ் என்றழைக்கப்படும் இவர்கள் பழைய ஏற்பாட்டின் நூல்களை தாமே எழுதி நகல்கள் எடுத்தனர். வேதத்தின் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் சிறு உறுப்பாகிலும் கூடுதலாகவோ குறைவாகவோ காணப்படக்கூடாதென்று மிக கவனமாக நகல் எடுத்தனர். ஒவ்வொரு வசனத்தையும் வார்த்தையையும் எழுத்தையும் எண்ணி சரிபார்த்தனர். ஒவ்வொரு புத்தகத்தின் மையத்தில் உள்ள எழுத்தை குறித்து வைத்து புதிய நகல்களுடன் சரிபார்ப்பர். மேலும் அனைத்து சட்டத் தொடர்புடைய ஆவணங்கள், உள்ளூர் சொத்து விபரங்கள் மற்றும் திருமணப் பதிவுகளையும் அவர்கள் செய்தனர். ஒரு வேத பாரகனின் வேலை தான் வேதத்தை நன்கு அறிந்து அதை பாதுகாத்து மக்களை அதன்படி நடத்த வேண்டும். கிரேக்க பாரம்பரியத்தின் மோகத்திலிருந்து யூத மக்களை வேறு பிரிக்கவும் விக்கிரக ஆராதனையைப் பின்பற்றாமல் மக்களைப் பேணவும் இவர்கள் பாடுபட்டனர். சமூகத்தின் எல்லாத் தரப்பினரும் தச்சர், உழவர் என எவரும் வேதத்தைக் கற்றுத் தேர்ந்து வேதபாரகர் ஆகலாம். இவர்கள் ஜெப ஆலயங்களில் வேதத்தை வாசித்து விளக்கம் கொடுத்தனர். இவர்கள் வேத பண்டிதர் எனவும் வேத வல்லுனர் எனவும் மதிக்கப்பட்டனர். யூதர்களின் ஆலோசனைச் சங்கத்தின் உறுப்பினர்களாகவும் இவர்கள் இருந்தனர். மோசேயின் நியாயப்பிரமாணமும் சங்கீதங்களும் தீர்க்கதரிசனப் புத்தகங்களும் பெருவாரியாக எபிரேய மொழியில் இருந்தன. மக்கள் பேச்சு வழக்கோ ஆராமைக் மொழி. வேதபாரகர்கள் எபிரேய மொழி கட்டளைகளையும் தீர்க்கதரிசனங்களையும் ஆராமைக் மொழியில் போதித்தனர். நியாயப்பிரமாண சட்ட நுணுக்கங்களை விளக்கினார்கள். நியாயந்தீர்த்தார்கள். நாட்கள் செல்லச் செல்ல வேதபாரகரின் போதனையில் முன்னோர் வழக்குகளும் பாரம்பரியங்களும் கொஞ்சம் கூடுதலாகவே உள்ளே புகுந்துவிட்டன. பரிசேயருக்கும் வேதபாரகருக்கும் இடைவெளி குறைந்து நம் ஆண்டவரிடம் குறை கண்டுபிடிப்பதையே ஒரே குறிக்கோளாக செயல்பட்டனர். பிரதான ஆசாரியர். ஆலோசனைச் சங்கம் பிரதான ஆசாரியன் தலைமையில் கூட்டப்படும். மோசே 70 பேரை இஸ்ரவேலை நியாயந்தீர்க்க நியமித்தது போல ஆலோசனை சங்கத்தில் 70 பேர் இருந்தனர். முக்கியமான தீர்மானங்களில் வாக்கு எடுக்கப்படும். சபாநாயகர் பதவி வகிக்கும். பிரதான ஆசாரியன் சாதாரணமாக வாக்கெடுப்பில் பங்கு பெறமாட்டார். தீர்மானத்திற்கு ஆதரவும் எதிர்ப்பும் சமமாக 35-35 என அமையும் சமயத்தில் மாத்திரம் சபைநாயகர் தனது ஓட்டின் மூலம் தீர்மானத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ நிச்சயிப்பார். ஆனால்
நம் ஆண்டவர் ஆலோசனைச் சங்கத்தில் நிற்கும்போது பிரதான ஆசாரியன் ஆடையை கிழித்துக் கொண்டும் குற்றம் சாட்டிக் கொண்டும் விசாரணை துவங்கும் முன்பே தண்டனையை முன்மொழிந்து கொண்டும் அவையில் போதுமான அங்கத்தினர் இல்லாமலே விதிக்குமாறாய் நள்ளிரவில் சங்கத்தை கூட்டி பல விதிமுறைகளை மீறியதையும் பின்பு பார்ப்போம். அன்னாவின் குடும்பத்தினர் அன்னாவும் அவரது மகன்களும் மருமகன்களும் என அன்னா மற்றும் சன்ஸ் நீண்ட நெடுங்காலம் பிரதான ஆசாரியர்களாயிருந்து கொண்டு முழு ஆலோசனைச் சங்கத்தையும் தேவாலய சந்தையையும் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ரோமப் படையால் எருசலேம் தேவாலயம் தரைமட்டமாக்கப்படும் வரை அன்னா பிரதான ஆசாரியராய் தனது 37ஆம் வயதில் நியமனம் பெற்றார். 10 ஆண்டுகள் அதிகாரப்பூர்வ பிரதான ஆசாரியராய் பதவி வகித்தார். அதன்பின் கிரேட்டஸ் என்ற கவர்னர் அவரை பதவியில் இருந்து அகற்றினாலும் அடுத்த 50 வருடங்களுக்கு சாமர்த்தியமாய் அடுத்தடுத்து தன் 5 மகன்களையும் மருமகனையும் மாற்றி மாற்றி ஒப்புக்கு பிரதான ஆசாரியர்களாய் அமர்த்திக் கொண்டு தானே அதிகாரத்தை வளைத்துக் கொண்டு முழு தேவாலய நிர்வாகத்தையும் தனது கட்டுப்பாட்டில் இருத்திக் கொண்டார். இதைத்தான் லூக்கா அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் என்று இருவரையும் ஒருமையில் குறிப்பிடுகிறார்.